வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கான மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்குகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் பாதிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேவையின்றி திமுகவினரை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மதிமுகவினருக்கு முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. மீண்டும் முழுமையான போரை தொடங்கினால் ஈரான் என்ற நாடே இருக்காது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அயர்லாந்துக்கு எதிரான கடைசி 20 ஓவர் போட்டியில் இந்தியா தோல்வி. தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது அயர்லாந்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் நாக் அவுட் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கனடா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கான மாநாடு இன்று நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கான மாநாடு இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக டிஜிபி, அனைத்து அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை சூப்பரண்டுகள், சரக டிஐஜிக்கள், ஐஜிக்கள், வனத்துறை உயர் அலுவலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலிருந்து விலகிவிட்டதால் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அருகே வானகரத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் திமுகவில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியினருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து அவர் பேசியபோது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்ததாகவும் தினமும் ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் தற்போதைய ஆட்சியில் கடந்த 1 மாதத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலிருந்து விலகிவிட்டதால் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து மற்றும் பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேவையின்றி திமுகவினரை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என மதிமுகவினருக்கு திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மதிமுக குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியது திமுகவினருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். திமுக தயவு இல்லாமல், தலைவர் கலைஞரின் தயவு இல்லாமல் வைகோ வளர்ந்தார் என சிலர் பேசுகின்ற செய்தியை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் நாங்கள் இருப்பதாக கூறினார். வைகோவின் வரலாறு தெரியாமல் மதிமுகவில் இருக்கின்ற சிலர் பேசலாம், ஆனால் திமுகவில் இருப்பவர்கள் மதிமுகவின் வரலாறு அறிந்தவர்கள் என்று தெரிவித்தார். வைகோ நாடாளுமன்றத்தில் போய் கர்ஜித்த பிறகுதான் வைகோ என்ற அடையாளம் கிடைத்தது என்று கூறினார். ஆனால் அந்த நாடாளுமன்றத்திற்கு வைகோவை அனுப்பியது யார் எனில் தங்கள் தலைவர் கலைஞர்தான் என்று சுட்டிக்காட்டினார். எனவே வைகோவின் வரலாற்றை பேசுவதற்கு முன் அனைத்தும் திமுகவினருக்கு தெரியும் என்பதை நினைத்து மதிமுகவினர் பேச வேண்டும் என்று கூறினார். வைகோ தனது அரசியல் பயணத்தின் துவக்க காலத்தில் தலைவர் கலைஞர் மேடையில் பேசும்போது அவரது காலடியில் அமர்ந்திருந்த காட்சிகளை நேரடியாக பார்த்த காட்சிகள் இன்னமும் இருப்பதாக தெரிவித்தார். எனவே தேவையின்றி திமுகவினரை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என மதிமுகவினருக்கு எச்சரிக்கை விடுத்தார். மீண்டும் முழுமையான போரை தொடங்கினால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானுக்கு கடும் மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார். அதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறுவதன் மூலம் ஈரான் எப்போதுமே பாடம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை என்று தெரிவித்தார். ஒருவேளை தாங்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் ஒரு முழுமையான போரை தொடங்க அமெரிக்கா நிர்பந்திக்கப்பட்டால் அதன் பிறகு உலகில் ஈரான் இஸ்லாமியக்கு குடியரசு என்ற நாடே இருக்காது என்று எச்சரித்துள்ளார். 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி அயர்லாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. அயர்லாந்தில் உள்ள பெல்பாஸ்ட் நகரில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஹாரி டக்கர் 53 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் அயர்லாந்து அணி 1 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் நாக் அவுட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கனடா அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின்
இங்கில்வுட் நகரில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் நாக் அவுட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கனடா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய கனடா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. இதன் மூலம் கனடா அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. கடின உழைப்பாளி என ஒருவரை அடையாளம் காண வேண்டுமானால் அது மோகன் சிங் பிஸ்ட் தான் என்பதில் சந்தேகமில்லை என டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் உள்ள முஸ்தபாபாத் பகுதியில் நடைபெற்ற பகுஜன் சந்தியா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது டெல்லியின் 70 சட்டமன்ற உறுப்பினர்களில் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் உறுதியான சட்டமன்ற உறுப்பினரை அடையாளம் காண வேண்டுமெனில் அது மோகன் சிங் பிஸ்ட் தான் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறினார். அரசு அமைந்த மறுநாளிலிருந்தே அவரது கடிதங்கள் அரசுக்கு வந்து சேர்ந்ததாகவும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட் செயல்முறையின் போதும் அவர் முஸ்தபாபாத் தொகுதி வளர்ச்சிக்காக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பொறுப்புகளில் முழுமையாக அமையாத நேரத்தில் கூட மோகன் சிங் பிஸ்ட் தனது தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்தி வருவதாகவும் பாராட்டினார். அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ராணிப்பேட்டையில் 824 முகாம்கள் அமைக்கப்பட்டு 5 வயதிற்கு உட்பட்ட 76,683 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வரலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி இந்திரா, வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் காய்கறி அங்காடி கட்டுமான பணிகளை அமைச்சர் காந்திராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள பழைய மார்க்கெட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பணிகளை அமைச்சர் காந்திராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் எத்திராஜ் அமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் ஏற்கனவே நகராட்சி கடைகளில் வணிகம் செய்து வந்த வணிகர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும், சிறு குறு வணிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி கடைகளுக்கான வைப்புத் தொகையை 1 லட்சம் ரூபாயை மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை அளித்தார். இதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமில் அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் கலந்து கொண்டு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் 79 போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்ய பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தாஹிரா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேருந்து நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தாஹிரா கலந்து கொண்டு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதையடுத்து அவர் பேசியபோது போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குவது அனைவரின் பொறுப்பு என்று தெரிவித்தார். எனவே 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அரசின் போலியோ சொட்டு மருந்தை பெற்றோர்கள் தவறாமல் போட வேண்டும் என்றார். இதேபோல் குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்ய பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், மருத்துவத்துறை அலுவலர்கள், சுகாதார பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மருங்கூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். நெய்வேலியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். மருங்கூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் அறிவொளி முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் நெய்வேலி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றுக்கொண்டார். தேமுதிக பொதுச் செயலாளரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா தனது தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போது பேசிய அவர், விருத்தாசலம் அரசு பீங்கான் கல்வி விரிவுபடுத்தப்படும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார்.
விருத்தாசலத்தில் சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தி ஆலை திறக்க வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகத்தை சேர்ந்தவரை நியமித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். அப்போது கடலூர் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, விருத்தாசலம் நகர செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் நகர செயலாளர் சங்கர், மாவட்ட பிரதிநிதி பாலமுருகன், ஒன்றிய செயலாளர் செம்பையன், கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஆகியோர் உடன் இருந்தனர். இது போன்ற இந்த தொகுதிக்கு என்ன ஆலைகளை கொண்டு வந்தால் அதன் மூலம் வேலை வாய்ப்பும் அதன் மூலம் மக்கள் பலன் அடைய முடியுமோ அதை நிச்சயம் நான் கண்டிப்பாக செய்வேங்க. இங்கே முந்திரி அதிகமாக இருக்குது, பலா அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கூட நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம். நிச்சயமாக இது எல்லாமே நான் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு போவேன். அதன் மூலம் வேலை வாய்ப்பை நம்மளுடைய தொகுதியில் நிச்சயம் கொண்டு வர நான் எல்லா விதத்திலையும் முயற்சி எடுப்பேன். காஞ்சிபுரம் அருகே முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தம்மனூரில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தம்மனூர் ஊராட்சியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் 5 மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி பைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகள் பயன்பாட்டிற்கான மேஜை, நாற்காலிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கு அன்னதானம், தூய்மை பணியாளர்களுக்கு புடவைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் உதயன், சுரேஷ், அஸ்வின், யுவராஜ், மகளிர் அணி நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறு பிள்ளை விவசாயம் வீடு போய் சேராது என்பது போலவும் திருமணமான புது பெண் போலவும் தாவேக ஆட்சி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த இயக்குநர்கள் பாரதி ராஜா, பாக்யராஜ் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் படித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் செல்லூர் ராஜு பேசினார். அப்போது தாவேகாவிற்கு செல்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் புரட்சி தலைவருக்காக கையில் பச்சை குத்தி கொண்டதாக தெரிவித்தார். அதுக்கு பதிலாக எடுக்க வேண்டியிருக்கு. கழகம் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், கழக பொதுச் செயலாளருடைய ஆணையை ஏற்று புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை கட்டி காத்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கம் பீடு நடை போட வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகும் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் கழகத்துக்காக மக்களுக்காக பணியாற்றும், மக்கள் நலனுக்காக இயங்கும் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை மெய்ப்பிக்கின்ற வகையில் காவிரி பிரச்சனையை தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரோடு சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பொதுமக்களுடன் இணைந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். முன்னதாக சியாமா பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். இப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாட்டர் ATM குடிநீர் இயந்திரத்தை பார்வையிட்டார். அப்போது இயந்திரம் சில நாட்களாக வேலை செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். 2 நாட்களில் இயந்திரம் சரி செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், காவிரி பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் விஜய் தனது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடக முதலமைச்சரோடு சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு பலரும் செல்வது இயல்பான ஒன்று என்று, ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்ட ரீதியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக வைத்து பெரும்பான்மை அடைய தாவேக அரசு முயல்வது குதிரை பேரம்தான் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தமிழக அரசுல சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு செல்பவர்கள் என்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மத்திய அமைச்சர்களோட பேசி தமிழகத்திற்கு என்ன உதவி வேணும், தமிழகத்தோட பிரச்சனைகள் என்னன்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அதை அரசியல் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அதாவது ஒரு அதிகாரியை நியமிப்பது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நாங்க ஒத்துக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ப்ரீராகேட்டிவ் இருக்கு, அவங்க யாரு வேணா நியமிக்கலாம். ஆனால் நியமித்த நபரை பற்றி சர்ச்சைகள் எழும்போது அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய அதிமுக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கரூர் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். கரூர் அருகே தாந்தோணி மலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அதிமுக தெற்கு பகுதி செயலாளர்
ரவி தலைமையில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் பேசியபோது, கரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்பொழுது அவருக்கு கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். எனவே நாமும் அதனுடன் சேர்ந்து பயணித்தால் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி தாவேக சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தாவேக மூத்த நிர்வாகி பரங்குன்றாபுரம் சார்லஸ் முகாமை தொடங்கி வைத்தார். நகர செயலாளர்கள் கணேசன், அரவிந்த், ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சரஸ்வதி, இணை அமைப்பாளர் காளியம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் 225 பேர்களுக்கு பரிசோதனை செய்தனர். 65 பேர் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு சிகிச்சை பெற்றனர். காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வாலாஜாபாத் தாவேக ஒன்றிய செயலாளர் நித்யானந்தம் ஏற்பாட்டில் வாரணாசியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ராகுல், மாவட்ட பொருளாளர் பத்ரி பாலா, வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லன் கிராமத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு மரிய ஜோசப் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அசைவ அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் மகேஸ்வரி, ரஞ்சித் குமார், ஆறுமுகம், விஜய் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் விழாவிற்கு கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் நல்லாசிரியர் வனிதா வரவேற்பு உரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதலிங்கம் நோக்க உரை ஆற்றினார். ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அரிமா சம்பத், துணைத் தலைவர்கள் பிச்சி ஆதலிங்கம், ஆனந்தன், தலைமை துறை இயக்குனர் முனைவர் சுவேதா சீவானந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு கலந்து கொண்டு விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் கூட்டமைப்பின் அமைப்பு செயலாளர் திருமூர்த்தி, கடலூர் மாவட்ட பொருளாளர் நிலவன், மருதுபாண்டி, தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் சுந்தர்ராசு, கும்பகோணம் மலர்கொடி, எழுத்தாளர் நாகநாதன், தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பின்னையூர் அன்பழகன், அரங்க தங்கமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கடலூர் அருகே நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் ஏராளமான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே நகராட்சி மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தின. ரோட்டரி சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ், தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, நகராட்சி ஆணையாளர் நாகராஜன், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 5 லட்சம் நன்கொடையின் மூலம் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுதபுரம் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 5 லட்சம் ரூபாய் நன்கொடையின் மூலம் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் செல்வி, நகர்மன்ற தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 25 ஆண்டுகள் கழித்து தாங்கள் படித்த பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர் அனைவரும் ஒரே போன்ற சீருடை அணிந்து வந்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் மார்வார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்
2002ஆம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒரே சீருடையில் வந்து தங்களின் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். முன்னாள் மாணவ மாணவியர் முன்பு படித்த அதே பாடப்புத்தகத்துடன் பள்ளிக்கு வந்து தாங்கள் அமர்ந்த அதே வகுப்பறையில் அமர்ந்து இப்போது படிக்கும் பள்ளி மாணவர்களாக தங்களை நினைத்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவ மாணவியர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தாங்கள் படித்த பள்ளிக்கு மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ஸ்மார்ட் போர்டு கணினியை பரிசீலித்தனர். கோவை கொடிசியா அரங்கில் ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய நாட்களில் பயாண்ட் மீடியாவின் இன்டீரியோ மற்றும் எக்ஸ்டீரியோ கண்காட்சி நடைபெறவுள்ளது. கோவையில் ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய நாட்களில் இன்டீரியோ மற்றும் எக்ஸ்டீரியோ கண்காட்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பான விளம்பர தூதர் அறிமுக விழா அவினாசி சாலை கிராண்ட் ரீஜென்ட் அரங்கில் நடைபெற்றது. அதில் பயாண்ட் மீடியா நிறுவன தலைவர் சுந்தரமூர்த்தி கிருஷ்ணன், நிர்வாக இயக்குனர் ஹேமா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது கட்டுமானம், உட்புறம், வெளிப்புற வடிவமைப்பு துறைகளில் புதிய தொழில்நுட்பங்கள், அதிநவீன தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய நாட்களில் கொடிசியாவில் கண்காட்சி நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இதில் கட்டுமானம், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சிவில் இன்ஜினியரிங், கட்டிட வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் தங்களது புதிய தயாரிப்புகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். கோவையில் பெண்களின் முன்னேற்றம், உடல் நலம், சமூக விழிப்புணர்வை மையமாக கொண்டு நடைபெறவுள்ள கோமகள் மாரத்தான் நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ டி-ஷர்ட் வெளியிடப்பட்டுள்ளது. கோவை நிர்மலா மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீகிரி பிரசாத் டி-ஷர்ட்டை வெளியிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். ஓட்டப்பந்தய வீரர் விஜய் ஆனந்த், ராபர்ட் போஸ்ட் நிறுவனத்தின் HR குழும தலைவர் வனிதா, ஆட்டம் இன்ஃபினிட்டி நிறுவனத்தின் ராஜேஷ் ஆகியோருடன் டாக்டர் நித்யா, டாக்டர் மல்லிகா, டாக்டர் மோகனா, பார்வதி, ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்களின் முன்னேற்றத்திற்கான இந்த முயற்சியை பாராட்டினர். ரன் ஃபார் ஹெர் என்பது ஒரு மாரத்தான் மட்டுமல்ல, பெண்களின் பாதுகாப்பு, சமத்துவம், உடல்நலம் மற்றும் அதிகாரமளிப்பை முன்னிறுத்தும் ஒரு சமூக இயக்கம் என்பதை அவர்கள் வலியுறுத்தினர். புது வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள மதுபான கடையை மூடக்கோரி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோடு பகுதியில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பகுதியை கடந்துதான் பள்ளி, கல்லூரி, காவல் நிலையம் மற்றும் மாநகராட்சி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் தினமும் மது பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மதுபானம் வாங்குவதும் பின்னர் போதையில் சாலை ஓரங்களில் படுத்து கிடப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த மதுபான கடையை உடனடியாக மூடக்கோரி மாதர் சங்கம், காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படவிட்டால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசங்க வருவாங்க, பஸ்ஸில் போவாங்க, வருவாங்க. இங்கே வைன் ஷாப் இருந்தால் ரோட்லேயே படுத்து கிடக்குறாங்க, மொனையிலேயே. ஸோ மொனையிலேயே இருந்தால் பசங்க அதை தான் பார்க்குறாங்க வரும்போது போகும்போது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, லேடிஸ் வராங்க போகிறாங்க. லேடிஸ் எப்படி அப்போ சேஃப்டி இருக்கும்? இந்த ஏரியா ஹைலி ரிஸ்கி. இங்கே வைன் ஷாப் இருக்கிறது வந்து ஹைலி ரிஸ்கி ஃபார் லேடிஸ். நாங்களே அடல்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, லேடிஸ் வராங்க. அவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்? அப்போ இந்த வைன் ஷாப்பை உடனே க்ளோஸ் பண்ணுங்க. இன்னும் பெரிய போராட்டம் நடக்குங்க. எலாவூர் சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையான ஆரம்பாக்கம் அருகே ஏலாவூர் உள்ள சோதனை சாவடியில் கடத்தல் சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஆந்திராவிலிருந்து வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 பயணிகளின் பைகளில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட காரைக்காலை சேர்ந்த அபிஷேக், சக்சின், ஹபீப் ஆகிய இருவரையும் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெடி ஆலையில் விபத்து ஏற்பட்டதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே மூர்த்தி நாயக்கன்பட்டியில் சீனி என்பவருக்கு சொந்தமான வெடி ஆலை விபத்து ஏற்பட்டது.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பட்டாசு ஆலை மூடப்பட்டிருந்த நிலையில் ரசாயன பொருட்களில் ஏற்பட்ட வேதியியல் மாற்றம் காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. விடுமுறை நாளில் யாரும் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் இல்லை என்றும் உரிய அனுமதியின்றி பட்டாசு உற்பத்தி நடைபெற்று இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் மீட்பு பணி மேற்கொள்ள தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பெரும் வெடி விபத்தை கண்டு அருகில் உள்ள கிராம மக்கள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் பெண் பார்க்க காரில் சென்னைக்கு சென்றபோது விழுப்புரம் அருகே சாலையின் தடுப்பு சுவரில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பழங்காநத்தத்தை சேர்ந்த செல்வம் என்பவரின் மகன் பிரவீன் என்பவருக்கு பெண் பார்ப்பதற்காக குடும்பத்துடன் சென்னைக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பிடாகம் அருகே முன்னே சென்ற வாகனத்தை கார் முந்த முயன்றபோது கார் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கவிதா, செல்வம், ஓட்டுநர் பாண்டியன் ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பிரவீன், செல்வி ஆகிய 2 படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் அதிவேகமாக வந்த கார் சாலை ஓரம் நின்றிருந்த லாரி மீது மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தாமன்கான் ரயில்வே பகுதிக்கு அருகில் உள்ள சம்ருத்தி மகாமார்க் விரைவு நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த கார் சாலை ஓரம் நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கும் அம்மனுக்கும் மேளதாளங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கான மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்குகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் பாதிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேவையின்றி திமுகவினரை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மதிமுகவினருக்கு முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. மீண்டும் முழுமையான போரை தொடங்கினால் ஈரான் என்ற நாடே இருக்காது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அயர்லாந்துக்கு எதிரான கடைசி 20 ஓவர் போட்டியில் இந்தியா தோல்வி. தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது அயர்லாந்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் நாக் அவுட் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கனடா அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.